வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்றைக்கி சிக்கனை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க. அதாவது பார்பிக்யூ சிக்கன் செய்ய போகிறோம். ஆனால் என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு அவன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு சிக்கனுடைய ஃபுல் லெக் தேவை. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு சிக்கனுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து புதினா இலை நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. உப்பு மஞ்சள் போட்டு இப்போது இதில் ஒரு லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுருக்கோம். இதில் அடுத்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அந்த மசாலாவில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்கோம். நல்லா பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கனில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தந்தூரி சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சிருந்தோம்ல, அந்த விழுது இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், சிக்கனில் இப்போ எல்லா இடத்துலையும் கோட்டார மாதிரி பொறுமையாக நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள், சிக்கனில் இப்போ எல்லா மசாலாவும் கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை பிளேட் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் காஞ்ச உடனே பட்டர் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறோம். பட்டரில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், பட்டர் உருகின உடனே நம்ம ஊற வச்சுருந்த அந்த சிக்கன் லெக் பீஸை இதில் சேர்த்துக்கலாம். இது ஃபுல் லெக் பீஸ். இது பிரெஸ்ட் பீஸ்லேயும் செய்யலாம். சிக்கன் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறது இல்லை. அதனால் இதை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு பொறுமையாக நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ கொஞ்ச நேரம் கழித்து இதை திருப்பி விடலாம். நம்ம தீ அதிகமாக வச்சோன்னா மேலெலாம் கரிஞ்சிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக இந்த பட்டரில் வேக வச்சு எடுக்கணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. திருப்பி போட்டிருக்கோம். நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. பார்க்கவே சூப்பராக எம்மியாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா சிக்கன் ஜூஸியாக இருக்குது உள்ளெல்லாம். பாருங்கள், சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு கறியை நல்லா அடுப்பில் காட்டி அதை ஒரு கப்பில் போட்டு இதில் வைக்க போகிறோம். அந்த அடுப்பு கறியோட அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்டீம் இதில் பட்டுச்சுன்னா சூப்பரான அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனுக்கு. மேலே ஒரு ஸ்பூன் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய்யாக இருந்தால் கூட போதும். புகை வரும், மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது அந்த அடுப்பு கறியை எடுத்துகிட்டு சிக்கனை சர்வ் பண்ணலாம். அந்த அடுப்பு கறி வைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சிக்கன் குக் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் தான் அடுப்பு கறி வைக்கிறோம். சூப்பராக டேஸ்டியாக நம்மளுக்கு பார்பிக்யூ சிக்கன் என்னோடய ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். நம்ம இதை சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோன்னா. டேஸ்டியான சூப்பரான சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நித்யாஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய்.